மூளை அவர்களை அன்புடன் அழைக்கின்றனர். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ பஅத். அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய இந்த நிகழ்வின் தலைவர் பிரபல தொழிலதிபர் ஷேக் நதீர் மௌலவி அவர்களே, எமது பாடசாலைகளின் அதிபர்கள் இங்கே ஆசிரியர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் கண்ணியத்துடன் மதிப்புடன் வரவேற்று பள்ளிவாயில் நிர்வாகிகள், ஊருடைய பிரமுகர்கள் எல்லோரையும் விழித்து வரவேற்று எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. இந்த தூய்மையான சமூக பணியை முன்னெடுத்து செய்வதற்கு முன்வந்திருக்கக்கூடிய வீரர்களே, எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. எல்லா விதமான நல்ல கயிறுகளையும் உங்களுக்கு தந்தருவானாக. அதற்கான நற்கூலிகளையும் நல்ல மறுமையிலே வழங்குவானாக என்று பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். சமூக பணி என்பது அது நாமளாக உருவாக்கி கொண்ட ஒரு அம்சமல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது வஃஅலுல் கைர லஅல்லகும் துஃப்லிஹூன், கைரை நலவுகளை நீங்கள் செய்யுங்கள், கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ, சூரத்துல் ஸில்ஸிலாவிலே 7வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள் செய்கின்ற ஒரு அற்பமான ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த நலவை நீங்கள் பார்ப்பீர்கள். யாரெல்லாம் இந்த உலகத்திலே நல்ல கர்மங்களை நாங்கள் செய்கின்றோமோ அதற்கான நற்கூலியை நாளை மறுமையிலே அல்லாஹ் வழங்கினாலும் இந்த உலகத்திலே நீங்கள் அதனை பார்ப்பீர்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. ஒரு கூட்டத்தாரை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர்களை நான் விரும்புகின்றேன், நேசிக்கின்றேன் என்று சொல்லுகின்றான். சூரத்துல் பக்ராவிலே 159வது வசனத்திலே சொல்லும் பொழுது, இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், முஹ்சினீன்கள் நல்ல பணிகளை செய்கின்றவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான், அவர்களை விரும்புகின்றான், அவர்களை அல்லாஹ் காதல் பெறுகின்றான் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனத்திலே கூறுகின்றான். மற்றொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது, இந்த உலகிலே ஒருவரை வாழ வைப்பது எல்லா மக்களையும் வாழ வைப்பதற்கு சமன். வமன் அஹ்யா ஃபகஅன்னமா அஹ்யா الناس ஜமீஆ, ஒருவருக்கு உதவி செய்து ஒத்தாதை செய்து நாம் அவரை வாழ வைப்பதற்காக உதவி செய்தால் அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த உலகத்தில் எல்லோரையும் வாழ வைத்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை உங்களுக்கு இருக்கின்றது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், கைருன் நாஸ் அன்ஃபஅஹும் லின்னாஸ், மனிதர்களுக்கு சிறந்தவர் மனிதர்களுக்கு நன்மை அளிப்பவர், மனிதருக்கு உதவியாக இருப்பவர். மனிதர்களே நல்லவர், மனிதர்களுக்காக வாழ்பவர் என்ற கருத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். இன்னொரு தன்னுடைய பொன்மொழியிலே சொல்லும் பொழுது, அல்லாஹ் விரும்பக்கூடிய மனிதன் யார் என்பதை நபிகளார் கோடிட்டு காட்டுகிறார்கள். அதிலே சொல்கிறார்கள், அஹப்புன் நாஸ் இலல்லாஹி அன்ஃபஅஹும் லின்னாஸ், அல்லாஹ் நேசிக்கின்ற யார் என்றால், இந்த மனித வர்க்கத்தில் எல்லாம் நேசிக்கின்ற மனிதன் யார் என்றால் மனிதர்களுக்கு நலவு செய்வது. தானும் தந்த குடும்பமும், தானும் தந்த தொழிலும், தானும் தந்த பெற்றோரும், இதை பற்றி எங்கேயுமே சொல்லப்படவில்லை. பிறருக்காக நாங்கள் எடுத்து வைக்கின்ற எட்டு அது அல்லாஹ்விடத்திலே மகத்தானது. பிறருக்காக நாங்கள் சிந்திக்கின்ற சிந்தனைக்கு நன்மை இருக்கின்றது. சுருக்கமாக சொன்னார்கள், குல்லு மஅரூஃபின் ஸதகத்து, நீங்க எதையெல்லாம் நலவு என்று நினைத்து செய்கிறீர்களோ அதெல்லாம் உங்களுக்காக நீங்கள் செய்து கொள்கின்ற தர்மம் என்று சொன்னார்கள். ஒரு மனிதர்
நாக்கி தண்ணி கொடுத்த கதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது எப்படி விரிவாக பார்த்தால் ஒருவர் அவர் நல்லவர் அல்ல. அதே போல நாயில 2 வகை இருக்குது. அல் கல்புல் அகூர் ஒரு வகை இருக்குது. அந்த நாயை மார்க்கத்தில் கொல்லணும். அதாவது கடி நாய், கருப்பு நிறமுள்ள நாய், அந்த நாயை கொல்ல சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள். கருப்பு நிறத்தில் வருவது ஷைத்தான், அதை கொல்லுமாறு கட்டளையிக்கிறார். அந்த நாய் தண்ணீர் தாகத்தினால் நாக்கை தொந்தவிட்டு போகின்றது. அது தண்ணீரை தேடுகின்ற உணவில் ஒரு பாவி கிணத்தை தேடி கிணற்றில் இறங்கி தண்ணீர் எடுத்து அந்த தண்ணீரை போற்றி அதில் பெருமைப்படுகிறார். ஒரு நாக்கி தண்ணி கொடுத்தது அவர் சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ் என்றார். அல்லாஹ் அவரை மன்னித்தான். எந்த மிருகத்தை நபிகளார் கொல்ல வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த மிருகத்துக்கு தண்ணீர் கொடுத்து சொர்க்கம் என்றால், மனிதனுக்கு நாமல் உதவி செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? நபிகளாருக்கு பிறகு இந்த சமூகத்தின் பிரதிநிதி, ஒரு ஜனாதிபதி. அவருடைய ஈமானை இந்த உலகத்தில் எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் நிகராகாது. அப்படிப்பட்டவர்கள் இரவிலே திரிவார்கள். ஒரு முறை பல தடவைகள் அவர்கள் வயோதிகமான ஒரு பெண்ணுடைய வீட்டுக்கு சென்று கண்டறியாத அந்த பெண்ணுக்கு பணிவிடை செய்வார்கள். துணிகளை அழைத்து கொடுப்பார்கள், உணவு ஆக்கி வைப்பார்கள், சுத்தம் செய்து வைப்பார்கள். ஆனால் வீதியிலே கதைத்துக் கொள்வார்கள். நேற்று இன்னாவுடைய வீட்டுக்கு யாரோ ஒருத்தர் போய் அந்த பெண்ணுக்கு உதவி செய்திருக்கு, யாருன்னு தெரியாது. அதனால நபியுடைய பொன்மொழியில் ஒன்று இருக்கின்றது என்றால், நாம செய்கின்ற காரியங்கள் சமூகத்தில் பேசப்படவில்லை என்றால் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்ப நம்ம எல்லோருக்கும் ஒரு விஷயம் இருக்கிறேன்டா, நான் செஞ்சா இந்த ஊர் பேசணும், இந்த ஊர் கதைக்கணும், இவர் தான் செஞ்சாருன்னு சொல்லணும், பேஸ்புக்ல வரணும், வாட்ஸ்அப்ல வரணும், டிக்டாக்ல வரணும், அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும், இத்தனை ஆயிரம் பேருடைய வியூவர்ஸ் இருக்குன்னு தெரியணும். இது நோக்கம் அல்ல. நம்முடைய நோக்கம், நான் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், நான் செய்வதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த நினைப்பு நமக்கு இறுக்கமாக இருந்தால், யார் ஏசினாத்தா என்ன, திட்டினாத்தா என்ன, விமர்சிச்சாத்தா என்ன, குறை சொன்னாத்தா என்ன, என்னென்ன பேர் வேணுமானாலும் சொல்லட்டும், நமக்கு கவலை வராது. ஏன்? நான் செய்தது அல்லாஹ்வுக்காக, அந்த அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். நம்முடைய சமூகத்திலே சிலர் அறிவுள்ளவர்களாக, திறமை உள்ளவர்களாக, வசதி உள்ளவர்களாக, ஆளுமை உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆனால் உண்டியல்ல கூட காசிமார் இருப்பார்கள். அவர்களால அவர்களுக்கும் பயனில்லை, சமூகத்துக்கும் பயனில்லை. இப்படிப்பட்டவர்களுக்கு முன்மாதிரியாக நீங்கள் முன்வந்திருக்கிறீர்கள். நீங்க முன்வந்திருக்கிற இந்த பணி உயிர் ஆபத்தான பணி, உயிரை கொடுத்து செய்கின்ற பணி. அப்ப இந்த நேரத்தில் நாங்கள் 2 விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நான் அல்லாஹ்வுக்கு இஹ்லாஸோடு செய்கிறேன், நபியுடைய வழிமுறையை பேணி செய்கிறேன். சமூக பணி செய்கின்ற நேரத்திலே அல்லாஹ்வுடைய கடமைகளை வீணாக்க கூடாது, அல்லாஹ்வுடைய மாற்றமான விஷயங்கள் ஈடுபடக்கூடாது, பாவமான காரியம் ஈடுபடக்கூடாது, பெருமையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, பிறரை நெசுக்குகின்ற முறையில் அது இருக்கக்கூடாது. இந்த பணியை செய்வதனால் நாம் எதை எதிர்பார்க்கணும்? முதலாவதாக அல்லாஹ்விடத்தில் முஹப்பத்துல்லாஹ், சமூக பணி செய்வதனால் நான் அல்லாஹ்வுடைய அன்பை எதிர்பார்க்கின்றேன். இரண்டாவதாக மக்ஃபிரத்து துனூப், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். மூன்றாவது தஃப்ரீஜுல் குர்ப், எனக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் நீங்க ஒன்றும். நாலாவது துஹூலுல் ஜன்னah, நான் சொர்க்கத்துக்கு போகணும். ஐந்தாவதாக ராஹத்துல் கல்ப், இந்த அமலை செய்து தனக்குத்தானே சந்தோஷம் அடைஞ்சு கொள்ளணும். ஆறாவதாக சஆதத்துன் நஃப்ஸ், தன்னுடைய ஆத்ம சாந்தி அடையணும். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்ஸஃப்ஸி நஃப்ஸக் வ இன் அஃப்தாக அன்னாஸ். இந்த மக்கள் எல்லோரும் உன்னை பார்த்து நல்லவன் என்று சொன்னாலும் நீ நல்லவனா கெட்டவனா என்பதை உன்னுடைய ஆத்மாவை பார்த்து கேட்டுக்கொள். எல்லாரும் நம்மளை நல்லவன் என்று சொல்லுவாங்க, நமக்கு தெரியும் நம்ம யார், தொழுகிறோமா, முறையா இருக்கிறோமா, வஞ்சகம் செய்யறோமா, பொறாமை கொள்றோமா, பொய் சொல்றோமா, மோசடி செய்கின்றோமா என்பது நமக்கு தெரியும். அதனால் அன்புள்ள சகோதரிகளே,
ஒரு சமூகம் உயர வேண்டுமாக இருந்தால் அந்த சமூகத்துடைய இளைஞர்கள் அந்த சமூகத்தின் அச்சாணிகள், அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டியவர்கள் அந்த சமூகத்தின் பிரமுகர்கள். அவர்கள் செய்ய வேண்டிய பணி இஹ்லாஸோடு செய்ய வேண்டும். உண்மையிலே இஸ்லாமிய இளைஞர்களுக்கு மத்தியிலே சமூக பணியில் அக்கறை உள்ளது. அது நம்முடைய ஈமானோட சம்பந்தப்பட்ட விஷயம். ஈமானோட சம்பந்தப்பட்டதனால் நாம் நம்முடைய தேவைகளை விட்டு முன்னுக்கு வருகின்றோம். அதை நாங்கள் உதாசீனம் பண்ணக்கூடாது. இந்த உலகத்துக்காக நாங்கள் பயன்படுத்தக்கூடாது. நாம் செய்கிற யா அல்லாஹ் இந்த பணிக்குரிய நற்கூலியை நாளை மறுமையிலே தருவாயாக என்று சொல்ல வேண்டும். எனவே இந்த உலகத்தில் யாரும் என்னை புகழ வேண்டும், யாரும் என்னை பாராட்ட வேண்டும். யாராவது நம்மளை புகழ்கிறார்கள், யாராவது நம்மளை பாராட்டுகின்றால் அவர்கள் அவருடைய தேவைக்கு செய்கிறார்களே தவிர நமக்கு தேவையில்லை என்ன நமக்கு இருக்க வேண்டும். இந்த நிலைமை வர வேண்டும். பொதுவாக சமூக பணி செய்யும் பொழுதோ, இப்ப ஒரு ஆளுக்கு நான் உதவி செய்கிறேன் என்றால் அவர்கிட்ட போய் எனக்காக துவா செய்யுங்க என்று கூட சொல்லக்கூடாது. என்னுடைய கடமை உதவி செய்வது, அதற்கான கூலி எல்லாம் தருவான். ஆனால் உதவி வாங்கியவருக்கு கடமை இருக்கின்றது. அவர் துவா செய்ய வேண்டும், பேருபகாரம் செய்ய வேண்டும், நன்றி தெரிவிக்க, அது அவருடைய கடமை. என்னுடைய கடமை அவரிடத்தில் என்ன கண்டெடுத்த சல்யூட் பண்ணணும், எனக்கு மரியாதை தெரிவிக்கணும், என்ன கண்டா கட்டிப்பிடிக்கணும், சலாம் சொல்லணும், துவா செய்யணும். அது நமக்கு எதிர்பார்க்க கூடாது. அதனால சமூக பணி வைக்கிற நாங்கள் எங்களுடைய முழு மூச்சாக நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு அங்கங்களுக்கும் அல்லாஹ் நீ கூலி தருவாயாக, இந்த சமூகத்தினுடைய மதிப்பையோ கௌரவத்தையோ இந்த செயலுக்காக என்னை எதிர்பார்க்க வச்சிடாது என்று நாங்கள் இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர், இறுதியாக ஒரு சமூகத்துடைய தலைவன் எவ்வாறு இருக்க வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சையதுல் கௌம் காதிம். ஒரு சமூகத்தின் தலைவன் அந்த சமூகத்திலே பணியாளராக இருப்பான், வேலைக்காரனாக, லேபராக இருப்பான். முன் வரிசையில் உட்கார்வது மட்டுமல்ல, அந்த சமூகத்தின் வேலைக்காரனாக இருப்பான். எனவே ஒரு சமூகம் முன்னேற வேண்டுமானால் அது கல்வி, கலாச்சாரம், சமூகத்தினுடைய எல்லா விஷயத்திலையும் அபிவிருத்தி அடைய வேண்டுமானால் சமூக பணி அல்லாஹ்வுக்காக செய்யப்பட வேண்டும். இதை நாங்கள் அரசியலாக்கக்கூடாது, இதை நாங்கள் அரசியலாக்கிவிடக்கூடாது, இதை ஏதோ ஒரு கூட்டத்தோடு ஆக்கிவிடக்கூடாது. என்னுடைய சமூக முன்னேற்றத்துக்காக நான் இதை பாடுபடுகிறேன் என்பதை நாம் முயற்சிக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல இஹ்லாஸோடு இந்த பணிகளை தொடர்ந்து செய்வதற்கும் தௌஃபீக் செய்வானாக, எம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்கல்லாஹு ஹைரன்.